வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுறேன். இந்த ஆலயத்தோட பற்றி பல பேர் வந்து டேக் பண்ணி கண்டிப்பாக போய் எடுங்க, கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு அந்த ரிக்வெஸ்ட் வழியாக நான் இந்த ஆலயத்தில் இருக்கேன். இவர் தான் சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி. இந்த இடம் பேர் வந்து சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி ஆத்ம நிலையமாக வச்சிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தோமா, தாப்பா பேரால் இருக்கு. இந்த ஒரு நிலையத்தில் சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு. பல பேர் வந்து சித்த வழிபாட்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்தமாரி சித்தரோட ஆலயத்தில் போயிட்டு தியானம் பண்ணணும், சிவனோட நாமத்தை வந்து போதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த இடம் வந்து மிகப்பெரிய சிறந்த இடமா தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி, மனசுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அதே நேரத்தில் இங்கே ஒரு சித்தரோட நாமங்களும் சித்தரோட ஞானத்தையும் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு ஆலயம் வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேட்டான ஒரு ஆலயம் சொல்லலாம். இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் நான் இங்கே பார்த்தது என்ன பார்த்தோமா, பலவிதமான சித்த மூலிகை சம்மந்தப்பட்ட மரங்களை ஒரே கொம்பவுண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடம்ப மரம், வில்வ மரம், அடுக்குமல்லி, இந்தமாரி ஒரு முக்கியமான மரங்களை வச்சு இந்த இடத்துல வந்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பணியாக செய்கிறாங்க. இந்த மரத்தெல்லாம் இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நினச்சி அவங்க எடுத்திருக்கிற முயற்சி மிகப்பெரிய அபாரமான முயற்சி. இந்த ஆலயத்தை வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும். ஆனால் பல ஆலயங்களை பார்த்தோமா, கோவிலை பெருசாக கட்டுறாங்க, எண்ணம் இருக்கு தவிர அந்த இடத்துல ஒரு மரம் வைக்கணும், கோவிலுக்கு உகந்த ஒரு மரம் வைக்கணும்னு எண்ணமே வர மாட்டுது. அது ஏன்னு தெரியல. அது ஒரு பழக்க வழக்கத்துக்கு வந்த பிறகு அந்த கோவிலில் மண் எடுக்க போகும்போது மண்ணுக்கு பதிலாக குங்குமமோ அல்லது விபூதியை தான் எடுத்துகிட்டு வரதா இருக்கு. எப்படி ஒரு கோவில் இல்லாத ஊரில் குடி புகுறாதீங்க சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு கோவிலில் மரம் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷனை எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது? உதாரணத்துக்கு வில்வ மரமோ, அரச மரமோ, ஆல மரமோ, வேப்ப மரமோ, இந்த மரத்தில் வரப்போகிற இந்த ஆக்சிஜன் வழியாக தான் நம்மளோட மென்டலியும் சரி ஃபிசிக்கலையும் சரி நம்மளோட சுவாசப்பையில் கொஞ்ச நேரத்துக்கு மாற்றி அமைக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு ஒரு தியானத்துக்கு உண்டான ஒரு நிலைக்கு கொண்டு போகும். இந்தமாரி மரங்களை கண்டிப்பாக ஆலயத்தில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். எந்த மரமாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு உகந்த மரத்தை கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணணும். இந்த ஒரு ஆலயத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பழமையான மரமும் அதே நேரத்தில் அரிதான மரங்களை இன்னமும் கோவிலை சுற்றி வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே உருவான கூட இப்பொழுது இந்த ஆலயம் வந்து மிகப்பெரிய ஃபேமஸாக தான் இருக்குது. பல பேர் மத்தியில் வந்து இந்த சித்த வழிபாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து தியானம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த சித்தர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கதைகள், பல விஷயங்கள் இருக்குது. இப்போது ஃபோட்டோஸில் பார்க்குறீங்களே, இவர் தான் அந்த ஸ்ரீ ஜெகநாத சுவாமி. இந்த ஆலயத்தை ஒரு சிறு வயசு நபர் தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆலயத்தை வந்து மிக அழகாக வச்சு அதே நேரத்தில் பக்தர்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. காலையில் பசியாறு கொடுக்குறாங்க, மத்தியான சாப்பாடும் இருக்கும், டெய்லி இருக்குது. பக்தர் வரவங்க வந்து பசியில் போகக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்து வழியாக பல விஷயங்கள் செய்கிறாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு எனக்கே ரொம்ப கூஸ்பாமாக இருந்துச்சு. எப்படி இந்தமாரி ஆலயங்கள்லேருந்து சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க, பட் நம்மளை வர வச்சு இந்த ஆலயத்தில் மண் எடுத்துக்க சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷம். அதே நேரத்தில் ஆலய சார்ந்து இருக்கிற விஷயம், ஏன் ஆலயம் கூப்பிட்றாங்க, எதனால் ஆலயங்கள், இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து புக்கா பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஆலய சார்ந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, தியானத்துக்கு என்ன தேவையோ இந்த இடத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தியான மண்டபமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சார்ந்த இருக்கிற ஆலயம். இந்த வேளையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்துக்கு முன்பே இன்னொரு ஆலயம் இருக்கு, ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயம். அந்த ஆலயத்தோட ஆத்தாங்கரன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து ஒரு வீரனோட ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு பாக்கியமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் கோயில் மேனேஜ்மெண்ட் எங்கள் ஆலயம் தான் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு இங்கே மாடுகள் வந்து ஒரு பண்ணையாக வச்சுருக்காங்க. இங்கே மாடு வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மாடு தானமும் பசு தானமும் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பால் வாங்குறவங்களும் இருக்காங்க. இது ஒரு அழகான திட்டம். இருக்கிற ஸ்பேஸை வச்சு எப்படி கோவிலுக்கு உண்டான வருமானத்தை ஜெனரேட் பண்ணுறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 587வது ஆலயமாக தாய் கோயிலாக திகழ்கின்ற ஸ்ரீ மகா மங்கள மாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். கம்போங் பஹாங் தாப்பால இருக்கிற இந்த ஒரு ஆலயம் ஒரு தாமானுக்கு நடுவில் ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து இருக்காங்க. ஒரு சாதாரணமாக வெளியேந்து பார்க்க முடியாது. காரணம், இவங்களுக்கு ஒரு பெரிய கோபுரம் எழுப்ப கிடையாது. சிம்பிளாக அவங்களுக்கு ஏற்ற மாரி ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க. இவங்க தான் அந்த மகா மங்கள மாரியம்மன்.
பார்க்கும் போது ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு, மனசுக்கே பெரிய கூஸ்பாமாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தில் வந்து எனக்கு வந்து குங்குமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஆத்தா குங்குமம் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் முன்னீஸ்வரரோட சிலையை பார்த்தீங்களா, ஒரு மிக விசேஷமான ஒரு சிலையாக தான் இருக்குது. இந்த ஆலயம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கூகுளில் தட்டிட்டு கூட வந்துடலாம். அதே நேரத்தில் இங்கே உண்டான சிறப்பான பூஜைகள், பல பூஜைகளுக்கு கோயில் நிர்வாகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு உள்ள பயணத்தில் நம்ம தாப்பா எக்ஸ்பெடிஷனை வந்து தொடங்கியிருக்கோம். தொடர்ச்சியாக சென்ட்ரியாங், அதுக்கு அந்தாண்டது பீடோர், தெம்மோ அப்படியே போக போகிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்தமாரி பதிவுகள் என்னால் செய்ய முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நாளை வந்து சந்திக்கிறேன்.